தீபிகா வணக்கம். ஜூன் 11ஆம் தேதியான இன்று அதிரடியாக தங்க விலை சரிந்திருக்கிறது. நேற்று இன்று என இந்த 2 நாட்களில் மட்டுமே 5700 ரூபாய் சவரனுக்கு குறைந்திருக்கிறது. 1 கிராம் தங்கம் 300 ரூபாய் குறைந்து 13,500 ரூபாயாக விற்பனையாகிறது. சவரனுக்கு 2400 குறைந்து 1 சவரன் தங்கம் 1,08,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. நேற்று 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் அந்த விலையை இன்றும் தொடர்கிறது. 1 கிலோ பார் வெள்ளி 2,60,000 என்ற நிலைதான் இன்றும் தொடர்கிறது. நேற்று 3,200 ரூபாய் சவரனுக்கு குறைந்தது. இன்று 2,400 ரூபாய் சவரனுக்கு குறைந்திருக்கிறது. இந்த 2 நாட்களில் மட்டுமே ஒரு சவரனுக்கு தங்கம் 5,700 ரூபாய் குறைந்திருப்பது என்பது வரவிற்கு கூட மகிழ்ச்சியான செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை பார்த்தோம் என்றால் 9,000 ரூபாய்க்கு மேல் தங்க விலை சவரனுக்கு சரிந்திருக்கிறது. அதே போன்று வெள்ளி கிலோவுக்கு 30,000 ரூபாய் சரிந்திருக்கிறது. இந்த 11 நாட்கள் 1ஆம் தேதி முதல் இன்று வரை பார்த்தோம் என்றால் கடைசியாக மே 31ஆம் தேதி என்று 1,17,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்கம் இன்று 1,08,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்கப்பட்டது கிராம், இன்று 260 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 11 நாட்களில் மட்டுமே தங்கம் 9,040 ரூபாய் குறைந்திருக்கிறது. வெள்ளி 30,000 ரூபாய் குறைந்திருக்கிறது. இது பலருக்கும் எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, இந்த தங்கம் விலை அதிரடியாக குறைவதற்கான காரணம் என்ன என்பதுதான். அதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரான் போர் தான் காரணமாக சொல்லப்படுகிறது. ஈரான் போர் தொடங்கியது முதலே உலக சந்தையிலும் சரி இந்தியாவிலும் சரி தங்கத்தின் விலை என்பது கணிசமாக அளவு குறைந்துதான் வருகிறது பார்க்கின்றோம். ஈரான் போர் தொடர்பான ஒவ்வொரு அறிவிப்புகளும் தங்கத்தின் விலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. ஈரான் போர் தீவிரமடையும் போது தங்கத்தின் விலை சரிகிறது. சற்று அமைதியான நிலையை நோக்கி செல்லும் போது தங்கத்தின் விலை உயர்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் தொடர்ந்து சரிந்து வந்த தங்க விலை மே மாதத்தில் சற்று உயர தொடங்கியது. காரணம் என்னவென்றால் அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அதனால் போர் முடிவுக்கு வந்துவிடும் என கச்சா எண்ணெய் விலை சரிவடையும் என்ற நம்பிக்கையில் முதலீட்டாளர்கள் மீண்டும் தங்கத்தை நோக்கி வர தொடங்கினார்கள். அப்போதுதான் தங்க விலை அதிகமாக உயரத் தொடங்கியது. அதற்கு பிறகு மே மாதத்தில் தங்கத்தின் விலை என்பது உயர்வதும் இறங்குவதுமாக இருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக பார்த்தோம் என்றால் ஈரானில் மீண்டும் போர் தீவிரமடைந்து கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. தாக்குதலை நிறுத்தி வைத்திருந்த அமெரிக்கா மற்றும் ஈரான் ராணுவங்கள் மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருக்கின்றன. மீண்டும் ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றிலுமாக ஈரான் மூடிவிட்டது. இதன் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை என்பது உயர்ந்து தங்கத்தின் விலை என்பது சரிவடைந்து இருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு தங்கத்தின் விலை என்பது குறைந்திருப்பதை தற்போது பார்க்கின்றோம். இதுதான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த தங்கத்தை பொறுத்தவரையில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு என்பது உலக சந்தையில் தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தை டாலரிலேயே வாங்குகிறார்கள். இதர நாட்டு பண மதிப்பில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்வது அதிக செலவை ஏற்படுத்தும் என கருதி முதலீட்டை குறைத்திருக்கிறார்கள். இது உலக அளவில் தேவையை குறைத்து விலையையும் சரிய வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். நகை மீதான ஆர்வலர்களும் அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்காக நகை எடுக்க காத்திருப்பவர்களுக்கும் இந்த விலை வீழ்ச்சி என்பது ஒரு நல்ல வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் வெள்ளி விலையும் கணிசமாக குறைந்து வருவதை பார்க்கின்றோம். மீண்டும் கச்சா எண்ணெய் மற்றும் டாலர் அடிப்படையிலான முதலீடுகளை நோக்கி செல்ல தொடங்கியிருக்கிறார்கள் சர்வதேச முதலீட்டாளர்கள். இதன் காரணமாக தங்கம் வெள்ளியில் இருந்து பணத்தை திரும்ப பெற்று கச்சா எண்ணெயில் முதலீடு செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் தேவை என்பது குறைந்து தங்கம் வெள்ளி விலை சரிகின்றன. உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறைந்திருப்பதால் இந்திய சந்தையிலும் சில்லறை விற்பனையிலும் இன்றைய தினம் தங்கம் என்பது குறைந்திருக்கிறது. இது இந்த போர் பதற்றம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அதே போன்று டாலர் மதிப்பு என்பது உயர்வடைவது போன்ற காரணங்கள் தொடர்ந்தால் வருகின்ற நாட்களிலும் தங்க விலை கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தீபிகா.